சார் வணக்கம் சார். ஷாம் கலெக்ஷன் வீடியோவில் இன்னைக்கு 100 ரூபா 500 ரூபா என்கிட்ட இருக்கிற நோட்டுங்க, ஃபேன்சி நம்பரு, ரேர் நோட்டுங்க எல்லாம் ஃப்ரேம் பண்ணி என் கலெக்ஷனில் வச்சுருக்கிறேன். இது சேல்ஸுக்கு கொடுத்துருக்குறேன். யாருக்கானா இந்த நோட்டு வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்கிக்கலாம். இது அந்தளவுக்கு ஃபோட்டோ மாதிரி ஃப்ரேம் மாதிரி பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த நோட்டு ஒரு பிளாஸ்டிக் பேப்பரில் போட்டு 2 பக்கமும் தெரியிற மாதிரி நல்லா சேஃப்டி பண்ணி வச்சிருக்கிறேன். இது பிளாஸ்டிக் அட்டை, கண்ணாடி இல்லை, பிளாஸ்டிக் அட்டை. இது லாக்கு. 2 அட்டையும் ஒரு அட்டை அந்த பக்கம் வச்சு நோட்டு உள்ள வச்சு இன்னொரு அட்டை பேக் சைடு வச்சு இது பின்னு நம்ம விரிச்சு க்ளோஸ் பண்ற மாதிரி. இந்த ஒரு 6 பின் இருக்குங்களா, 8 பின் இருக்குது. இந்த 8 பின்னை நம்ம இப்படி விரிச்சாங்கன்னா இதை எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு லாக் பண்ணி வச்சிருக்கிறேன். நம்ம தேவைப்படுறவங்க இந்த மாதிரி ஆஃபீஸில் கூட, ஒரு ஆஃபீஸ்லேயோ இல்லை வீட்லேயோ நம்ம ஆணி அடித்து நீட்டாக மாட்டிக்கலாம். அந்த அளவுக்கு இந்த நோட்டை நான் ஃப்ரேம் பண்ணி நோட்டு பத்திரமா இருக்கட்டும்னு சொல்லி இந்த அளவுக்கு சேஃப்டி பண்ணி இந்த அளவுக்கு வச்சிருக்கிறேன். நோட்டுங்களே இந்த மாதிரி காயின்ஸுங்க நோட்டுங்கெல்லாம் ரேர் நோட்டு பொறுத்தளவுக்கு, காயின்ஸை பொறுத்தளவுக்கு எந்த அளவுக்கு சேஃப்டியாக வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபியூச்சரில் உங்களுக்கு நல்லா ரேட்டுக்கு போகும். நோட்டுங்க காட்டுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா ஃபோன் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாங்க சார். இது 10 லேக் நம்பரு. 10 லேக் அதாவது 1 போட்டு மீதி எல்லாம் 6 சைபர் இருக்கும். நோட்டோட கண்டிஷன் பார்த்துக்குங்க. வருஷம் 2009. இது ஒரு நோட்டு சேல்ஸ் கொடுத்துருக்குறேன். தேவைப்படுறவங்க ஃபோன் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாங்க சார். அதே மாதிரி இதுவும் 10 லேக் நம்பரு. கையெழுத்து பார்த்துக்குங்க. எல்லா நோட்டுங்க இந்த மாதிரி நல்லா ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கிறேன். இதுக்கும் அதே மாதிரி பிளாஸ்டிக் தான். கீழே உளுந்து உடையாத அளவுக்கு பிளாஸ்டிக் இது. அப்படியே கை தவறி விழுந்தாலும் இந்த ஃப்ரேம் தான், அதை நம்ம சரி பண்ணிக்கலாம். கண்ணாடியை நினச்சிக்காதீங்க, கீழே போட்டாலும் விழுவாது. அந்த அளவுக்கு பார்த்துங்க. அந்த அளவுக்கு நீட்டாக. ஏன்னா கண்ணாடி இருந்தான்னா உடஞ்சி போயிடும். உடஞ்சி போச்சுன்னா நோட்டு டேமேஜ் ஆகும். இது பிளாஸ்டிக் அட்டை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த அளவுக்கு நீட்டாக சேஃப்டி பண்ணி வச்சிருக்கிறேன். இது ஒரு நோட்டு கொடுத்துருக்குறேன். இதுவும் அதே மாதிரி தான். இந்த பின்னை கழட்டினாவே இதில் கொஞ்சம் விரிச்சு விட்டோன்னா இந்த அட்டையை எடுத்துடலாம். எடுத்துட்டு அந்த நோட்டு நம்ம வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு நோட்டு இந்த சேஃப்டி பண்ணி வச்சிருக்கிறேன். இது ஒரு நோட் கொடுத்துருக்குறேன். இது 7786 நோட்டு பார்த்துக்குங்க. ரகுராஜன் ராம நோட்டு. சாரிம்மா. வருஷம் 2014. அதுக்கப்புறம் 500 ரூபாவில் 7786 நோட்டு. கையெழுத்து பார்த்துக்குங்க. வருஷம் 21. இது ஒரு பீஸ் இருக்குது.
பெரிய 100 ரூபா, அதாவது டேம் நோட்டு, 100 ரூபா நோட்டு, இதுவும் சேல்ஸ் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டுச்சுன்னா ஃபோன் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாங்க சார். லாக்கு போடுற மாதிரி நோட்டு கொடுத்துருக்குறேன். அதே மாதிரி 2000 ரூபா நோட்டு ஒன்றே ஒன்று தான் என்கிட்ட இருக்குது. இது என்னோட கலெக்ஷன்லேருந்து இன்னைக்கு சேல்ஸ் கொடுத்துருக்குறேன். 7786 786 786. இது பயங்கரமான டிமாண்டான நோட்டு. இது உங்கள் கலெக்ஷன் வேணுமானா ஃபோன் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாம். வருஷம் 2016. 2016 தான் இந்த நோட்டு வந்து பிரிண்ட் அடிக்க ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு வந்த நோட்டு. இதுவும் அதே மாதிரி பிளாஸ்டிக் அட்டை தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 7786 எல்லாம் கிடைக்கிறது ரேரு. 2000 நோட்டு இப்போ வாபஸ் வாங்கிட்டாங்க. இன்னும் 2% தான் வெளியே இருக்குது. அதுவும் வாபஸ் வாங்கிடுவாங்க. அப்போது இதோட மதிப்பு இன்னும் ரேட்டு ஏறும். கலெக்ஷன் பண்ணி வைக்கலாம். தேவைப்படுறவங்க இந்த மாதிரி ஆணி அடித்து நீட்டாக வச்சுக்கலாம். தேவைப்படுறவங்க ஃபோன் பண்ணி எந்தெந்த நோட்டு வேணும்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கேட்டு வாங்கிக்கலாங்க சார். இதெல்லாம் அரிதான நோட்டுங்க சார். இன்னைக்கு ப்ரைஸு கிடைக்கலாம். சில வருஷம் போனோன்னா இந்த நோட்டுகள்லாம் பார்க்க முடியாது. இது ஒரிஜினல் நோட்டுங்க சார். இங்கே பாருங்க, இதெல்லாம் ஒரிஜினல் நோட்டு. எழுத்துங்கெல்லாம் தெரியுதுங்களா? இந்த பின்னு தான். தேவைப்படுறவங்களுக்கு ஃபோட்டோவோட நான் அனுப்பிச்சி விட்றேன். செக் பண்ணிக்கங்க. தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க சார். என் ஃபோன் நம்பர் கொடுத்துட்றேன்.